நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி எப்படி பலிபீடத்தை முறைகேடு பண்ணணுங்கிறத குறித்து பார்த்தோம். இன்றைக்கு முறையற்று போன அந்த பலிபீடத்தை எப்படி சரி செய்யறதுங்கிறத குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் வசனம் 30. 1 Kings chapter 18 verse 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்ட. கர்த்தரே தேவன் என்று சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக எலியாவின் விண்ணப்பத்தின்படி எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்பட்ட பகுதியில இந்த வசனம் இடம்பெற்றிருக்கு. அந்தபடியான எழுப்புதலின் அக்கினி இறக்கப்படுவதற்கு முதலாவதாக என்ன செய்யணுங்கிறது குறித்தே இந்த வசனம் நமக்கு காண்பிக்குது. இஸ்ரவேல் ஜனம் எல்லாரும் ஆகாபினுடைய ஆட்சிக்கு கீழே கர்த்தராகிய தேவனை விட்டு வழி விலகி பாகாலின் பக்கமாக திரும்பி இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறதாக எலியா தீர்க்கதரிசி இதே பகுதியில 21வது வசனத்துல கேட்கிறாரு. இப்படியாக இருக்கிற ஜனங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பாகால் தீர்க்கதரிசிகளால இறக்க முடியாத அக்கினிய தான் இறக்குவதற்கு சில ஆயத்தங்களை பண்றாரு. அதற்காக அந்த ஜனங்கள் எல்லாரையும் கிட்ட வரும்படியாக அழைத்து தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிடுகிறாரு. இங்க கர்த்தராகிய தேவனுடைய பலிபீடமே தகர்க்கப்பட்டிருக்குன்னா எந்த மட்டும் அந்த தேசத்துல மக்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருக்காங்க. அப்படியாக வழிவிலகி போன ஜனத்தை எல்லாரையும் ஒன்று கூட்டி முதலாவது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை எலியா செப்பனிடுகிறாரு. செப்பனிடுவதுங்கிறத ஆங்கிலத்துல ரிப்பேரிங்னு சொல்லலாம். அந்தபடியாக அந்த பலிபீடத்தை முதலாவதாக சரி செய்யறாரு. அதை சரி செய்வதற்கு இஸ்ரவேலுடைய நாமத்தின்படி 12 கோத்திரங்களுக்கு ஏற்ப 12 கற்களை வைத்து அந்த பலிபீடத்தை சரி செய்யறாரு. அதை சரி செய்து பலிகளை செலுத்தி வாய்க்கால கட்டி அந்த ஜனங்களை தண்ணீரையும் வார்க்க சொல்றாரு. இப்படியாக செய்து முடித்ததற்கு பிற்பாடு ஆந்தி பலி செலுத்தும் நேரத்துல கர்த்தராகிய தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்றாரு. அப்படி விண்ணப்பம் பண்ணும் போதே தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த பலிகளையும் அங்க இருக்கிற வாய்க்கால்ல போகிற நீரையும் பட்சிக்கிறாரு. இப்படியான ஒரு காரியத்தை பார்த்ததும் அந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி மகிமைப்படுத்துறாங்க. இப்படியான ஒரு எழுப்புதல் அங்க உண்டாகுது. இந்தபடியாக கர்த்தருடைய ஜனங்கள் எழுப்புதல் அடைவதற்கு முதலாவது பலிபீடமானது செப்பனிடப்படுகிறது. அதை சரி செய்த பிற்பாடு மற்ற காரியங்கள் எல்லாமே தன்னை போல நடக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம தனி மனித எழுப்புதலை காணவும் முதலாவது நம்முடைய பலிபீடத்தை சரி செய்யணும். நேற்றைய தினத்திலே நாம பார்த்தோம், கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி தேவனை விட்டுட்டு அந்நிய காரியங்கள்ல தலையிட்டு கொண்டு அசுத்தத்திற்கு ஏதுவாக நடத்தும்படியாக பலிபீடத்தை மக்கள் பிரயோகப்படுத்தினாங்க. அதே போலதான் நாமும் நம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாக தேவனை விட்டு வழிவிலகி அந்நிய காரியங்களுக்குள்ளார ஈடுபட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த காரியங்களை விட்டு முதலாவதாக வழி விலகணும். இங்க எப்படி எலியா முதலாவதாக தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சரி செய்தாரோ அதே போலதான் அந்நிய காரியங்களுக்குள்ளார போய் தேவனை விட்டு வழி விலகி நம்முடைய பலிபீடமானது தகர்க்கப்பட்ட நிலையில காணப்படுது. அந்த பலிபீடத்தை முதலாவதாக சரி செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். நாம எந்த நினைவுகளால தேவனை விட்டு வழி விலகி போய் குந்தி குந்தி நடக்கிறோங்கிறத அறிந்து கொண்டு அதை எல்லாவற்றிலிருந்தும் விலகி தேவனுக்குள்ளார நம்மை மறுபடியுமாக எழும்ப கட்டணும். இஸ்ரவேல் என்ற நாமத்தின் இலக்கத்தின்படி அவர் 12 கற்களை எடுத்து அந்த பலிபீடத்தை சரி செய்றார் இல்லையா? அது எதற்காக செய்யப்பட்டதுன்னா, இஸ்ரவேல் என்ற நாமம் தேவனால தரப்பட்டது. அவர் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களையும் தன்னுடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதே போலதான் நம்ம இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலராக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை அறிந்து கொண்டு நம்முடைய பலிபீடத்தை சீரமைக்கணும். அந்தப்படி சீரமைத்து தேவனுக்கேற்ற பலிகளை நாம செலுத்தி அவரை நோக்கி முழு மனதாக விண்ணப்பிக்கும் போது அவர் நமக்குள்ளார எழுப்புதலின் அக்கினியை ஊற்றுகிறவராக இருப்பாரு. இப்படியான தனிமனித எழுப்புதலுக்கும் சரி, நம்முடைய சபையின் எழுப்புதலுக்கும் சரி, நம்முடைய பலிபீடத்தை முதலாவதாக சரி செய்பவர்களாக இருக்கணும். இந்த நாட்கள்ல சபைகள்ல கூட அந்நிய காரியங்கள் நுழைந்து தேவனை விட்டு வழிவிலக போகிற அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. நாம தேவனை கொண்டாடுகிற விதமாக செய்கிற அநேக காரியம் தேவனை பிரியப்படுத்துகிற விதமா இல்ல. அந்தபடியாக இருக்கிறத எல்லாம் சரி செய்வதற்கு
பலிபீடத்தை செப்பனிடுகிறவர்களாக எல்லாருமே மாறணும். அப்படியாக நம்முடைய பலிபீடமானது சரி செய்யப்படும் போதே நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். ஆவியானவர் நமக்கு துணை செய்து நம்மை செவ்வையான வழிகளை நடத்துவாரு, நம்மை எழுப்புதல காண பண்ணுவாரு. இதை அறிந்து கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு தேவனுடைய அக்னியை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு உம்முடைய அக்னியை இறங்க பண்ணது போல இந்த நாட்கள்ல எங்களுடைய பலிபீடத்தை நாங்கள் செப்பனிட்டு உம்முடைய அக்னியை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அநேக நேரங்கள்ல உம்மை விட்டு வழி விலகி அந்நிய காரியங்களுக்கு இடம் கொடுத்து எங்கள் பலிபீடங்களை நாங்கள் தகர்த்து போட்டிருக்கோம் தகப்பனே. அப்படியான காரியங்களை எல்லாம் மாற்றி செவ்வைப்படுத்தி எங்கள் பலிபீடங்களை செப்பனிட தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படியாய் உம்முடைய வழியில நடந்த உம்மை முழு மனதோடு துதித்த உமக்குகந்த பலிகளை செலுத்துகிற பிள்ளைகளாக நாங்க ஒவ்வொருவரும் மாறணும் தகப்பனே. அப்படியாய் தேவரீர் எங்களை ஏற்று நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.